குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லேர்ன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேப்பர் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதில் ஒன் வேர்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செட் ஏல 3 புக் இன்னும் 2 கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 15 வந்து புக் இன்லேருந்து வந்திருக்கு. ஓகே, சாரி, புக் பேக்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 3 கொஸ்டின் நம்பர் 2 ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின் வந்து இது கிரியேட்டிவ் புக்கு இன்னு எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 156ல் ப்ராப்பர்ட்டி 3ல இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x மைனஸ் பை காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இது வந்து சாப்டர் 7 கொஸ்டின் நம்பர் 17 ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் சாப்டர் 10 கொஸ்டின் நம்பர் ஓகே, இட் இஸ் சாப்டர் 10 பட் கொஸ்டின் நம்பர் எழுதலை, பட் ஆன்சர் வந்து ஏ பேரபோலா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 சாப்டர் 10 வந்து சாப்டர் 10லேருந்து எடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 23ல இருக்குது புக் பேக்கில், நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து டி, பி ஈக்குவல் டு சிஇ பவர் மைனஸ் கேடி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 வந்து புக்கின், இது பேசிக்காக எக்ஸாம்பிள் 6.55 லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சாப்டர் 6ல். அதில் நோட்டில் பேஜ் நம்பர் 274ல் சாப்டர் 6ல் எடுத்திருப்பாங்க. ஒரு இமேஜ் கண்டுபிடிப்பீங்க. இதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஃபுட் ஆஃப் ஓப்பனிங்கில் கண்டுபிடிச்சிங்கன்னா 247 வரும். இது புக்கின். ஓகே, சரி. 7 வந்து சாப்டர் 6 கொஸ்டின் நம்பர் 2ல எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 8 வந்து சாப்டர் 11 கொஸ்டின் நம்பர் 2 புக் பேக்கில் இருக்கு. இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர் 8க்கு. 9th ஒனுக்கு சாப்டர் 2 கொஸ்டின் நம்பர் 22 ஆப்ஷன் ஏ 1 ஆன்சர். 10th ஒன் வந்து சாப்டர் 9 கொஸ்டின் நம்பர் 7 ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகே, சாப்டர் 8ல கொஸ்டின் நம்பர் 2ல எடுத்திருக்காங்க. 11th ஒன்று ஆன்சர் வந்து 1/5 டி. 12th ஒன் சாப்டர் 12 கொஸ்டின் நம்பர் 17 ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். 13 சாப்டர் 7 கொஸ்டின் நம்பர் 12 இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சி ஈக்குவல் டு 2. 14 வந்து சாப்டர் 1 கொஸ்டின் நம்பர் 2 புக் பேக்கில் ஆப்ஷன் ஏ I3ன்னு எழுதணும். ஓகே, 15 சாப்டர் 1 கொஸ்டின் நம்பர் 21 புக் பேக்கில் இருக்குது கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன். இது வந்து கிரியேட்டிவ் உங்கள் புக்கில் இல்லை. ஸோ எசென்சிட்டியோட சர்க்கிளுக்கு எசென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. பேசிக்காக 0. ஓகே, இதுக்கு என்ன ஆப்போனண்ட் இருக்குன்னா பேரபோலாக்கு வந்து ஈக்குவல் டு 1 வரும், எலிப்ஸ்க்கு லெஸ் தென் 1, ஹைப்பர் கிரேட்டர் தென் 1. ஏன் எசென்சிட்டி 0னா ஃபோக்கையும் சென்டரும் சேம் பாயிண்ட்ல லை ஆகும், அதனால 0. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்க புக்ல இல்லை. சரியா? 17 வந்து சாப்டர் 11 கொஸ்டின் நம்பர் 7 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சாப்டர் 11 கொஸ்டின் நம்பர் 7ல எடுத்திருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இருக்கு புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 7ல இருக்கும். 18 வந்து புக்கின்னு, இது சொன்னேன் நான் என்ன சொன்னேன், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஆர் லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னது, u(x) + u(y) = 0. ஓகே, இது வந்து டெஃபினிஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. புக்கின்னு சாப்டர் 8 பேஜ் நம்பர் 78ல டெஃபினிஷன் 8.9லேருந்து எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். u(x) u(y) பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 வாட்டி எக்ஸில் பண்ணணும், ஒய்ல பண்ணால் 0ன்னு வரும். டெஃபினிஷன் பேஜ் நம்பர் 78ல டெஃபினிஷன் 8.9. இதில் கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும்னு சொன்னேன், பட் புக்கின்லேயே எடுத்திருக்காங்க ஒன் வேர்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 இது என்னன்னா சாப்டர் 9ல 17th கொஸ்டின்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ 9 இதுக்கு ஆன்சர். ஓகே, 20 இட்ஸ் எ கிரியேட்டிவ் கொஸ்டின். ஜெட்னு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. இது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட்டா இருக்குன்னா, இதுக்கு மீனிங் வந்து கரெக்டா பசங்களுக்கு தெரியாது. இந்த மீனிங் C/Rனா கரெக்டா தெரியணும் இல்லையா? இது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் அவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ Z + 1/z பிலாங்ஸ் டு Rன்னு சொல்லிட்டாங்க. தென் mod Z கண்டுபிடிக்கணும். Z வந்து x + iy 1/z போட்டு இப்படி பண்ணி கான்ஜுகேட் பண்ணீங்கன்னா அப்படி வரும். வந்ததுக்கப்புறம் இமேஜினரி ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா x² + y² = 1ன்னு வரும். therefore mod z = 1. ஸோ 20 இஸ் ஏ கிரியேட்டிவ் கொஸ்டின். ஆப்ஷன் டி = 1 தான் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஆல். கிளியரா?